ஹாய் செஸ் ஃப்ரீக்ஸ். இன்னைக்கு நம்ம மிக்கேல் தால் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாக்ரிஃபைஸ் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் மிக்கேல் தால் குயின், ரூக் அண்ட் நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை ரொம்பவே ஈஸியான வேலை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. வாங்க இந்த கேமை பற்றி பார்க்கலாம். த கேம் ஸ்டார்ட் வித் e4 c5. e4 c5 சிசிலியன் டிஃபென்ஸ். knight f3 d6 d4 c into d4 knight into d4 knight f6. knight f6 ஓட e4 பான் மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க. knight c3 டிஃபெண்டிங் த e4 பான். a6. இந்த a6 மூவோட இந்த கேம் சிசிலியன் நைட் ஆஃப் டெரிட்டரிக்குள்ளே என்டர் ஆகுது. வாங்க இந்த கேமை கண்டினியூ பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். பிஷப் g5 e6 f4 பிஷப் e7 குயின் f3. குயின் f3 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். ஓப்பனிங் ஸ்டேஜஸ்லேயே குயினை டெவலப் பண்ணி ஓப்பனிங் பிரின்சிபலை பிரேக் பண்ணுறோம். ஆனால் இது ரொம்பவே ஒரு காமனான மூவ் இந்த லைனில். குயின் c7 ட்ரிபிளோ நைட் பி d7 பிஷப் e2 h6. h6ஓட பிஷப்பை அட்டாக் பண்ணுறாங்க. பிஷப் h4ன்னு பேக் போயிடுறாங்க. b5. b5ஓட ஐடியா என்னன்னா பிளாக் ஒயிட்டோட கிங் சைடு அட்டாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஷப் b7ன்னு வச்சு e4 பானை நகர விடாமல் பண்ணலாம். e5 பிஷப் b7. இந்த இடத்துல மிக்கேல் தால் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. பான் இன்டூ f6 பிஷப் இன்டூ குயின் பிஷப் இன்டூ பிஷப் வச்சு ரூக் மேலேயும் அட்டாக், அதே சமயம் பிஷப் மேலேயும் பான் ப்ரெஷர் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பிளாக் d5ன்னு வச்சு இந்த பிஷப்போட விஷனை கட் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒயிட்டுக்கான பெஸ்ட் மூவை ஃபைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் நம்புறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. அந்த மூவ் தான் நைட் இன்டூ e6, செகண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த கேம். இந்த இடத்துல நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி மிக்கேல் தால் f6 பானை மூவ் பண்ண வைக்கிறாரு. இந்த f6 பான் மூவ் ஆனதும் பிஷப் h5 செக்குன்னு செக்கு கொடுக்குறாரு. பிஷப் h5 செக்குக்கு அப்புறமா g6 பிஷப் இன்டூ g6 கிங் f8ன்னு மூவ் பண்ணிடுறாங்க. கிங் f8க்கு அப்புறமா பான் இன்டூ e7 செக், கிங் g7 பிஷப் g3ன்னு மூவ் பண்ணுறாங்க. இந்த பிஷப் g3யோட ஐடியா என்னன்னா எஃப் பானை நகர்த்தி குயின் மேலே அட்டாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் கிங் இன்டூ பிஷப்னு வெட்டினா f5 செக்குன்னு கொடுத்து டிஸ்கவரி செட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த கிங்கால g6ல இருக்கிற பிஷப்பை வெட்ட முடியாதுன்னு பார்க்குறோம். நைட் f6 ப்ளே பண்ணுறாங்க. நைட் f6க்கு அப்புறமா ரூக் h1 b4 ரூக் இன்டூ e6 நைட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு இந்த இடத்துல மிக்கேல் தால். பான் இன்டூ நைட், பான் இன்டூ c3க்கு அப்புறமா f5 பிஷப்பை வச்சு குயின் மேலே அட்டாக் அன்லீஷ் பண்ணுறாங்க. குயின் b7 பிளாக் குயின் செக்மேட்டை த்ரெட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல செக்மேட்டை ஈஸியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரே வழி b3 தான். b3 மூவ் பண்ணுறாங்க. b3க்கு அப்புறம் குயின் d7 வந்துடுறாங்க. குயின் d7 பிஷப் e5. பிஷப் e5ஓட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் மேலே ப்ரெஷர் பண்ணுறது. இந்த இடத்துல குயின் இன்டூ ரூக்குன்னு கேப்சர் பண்ணிடுறாங்க. குயின் இன்டூ ரூக், பான் இன்டூ குயின் இன்டூ ரூக்குன்னு கேப்சர் பண்ணுற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் அன்டிஃபெண்டட் ஆயிடுது. ஸோ கிங் இன்டூ பிஷப் வெட்டிக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா பிளாக் கிட்ட ஒரு நைட் 2 ரூக் இருக்குது. ஆனால் ஒயிட்டு கிட்ட ஒரு பிஷப் ஒரே ஒரு ரூக்கு தான் இருக்குது. இந்த பொசிஷனை பார்த்தா ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்கலாம் ஒயிட்டுக்கு. ஆனால் இந்த இடத்துல இருந்து மிக்கேல் தால் தான் ஜெயிக்கிறாரு. வாங்க இந்த கேமில் மிக்கேல் தால் எப்படி ஜெயிக்கிறாருன்னு பார்க்கலாம். ரூக் f1க்கு அப்புறம் நைட் h7ன்னு போகிறாங்க. பிஷப் இன்டூ h8 ரூக் இன்டூ h8. இந்த இடத்துல மிக்கேல் தால் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேல்குலேஷனை அனலைஸ் பண்ணுறாரு. நீங்கள் அகைன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல மிக்கேல் தால் ரூக் f8ன்னு ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆடுறாரு. இந்த இடத்துல நைட் இன்ட்டு f8ன்னு வெட்டினா பான் e8 குயின் ப்ரொமோட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒயிட் தான் வின் பண்ணுவாங்க. சரி, ரூக் இன்ட்டு f8ன்னு வெட்டி பார்க்கலாம். கேம்லேயே இதுதான் நடக்குது. ரூக் இன்ட்டு f8க்கு அப்புறம் e இன்ட்டு f8 குயின், நைட் இன்ட்டு f8, தென் e7ன்னு ப்ளே பண்ணுறாங்க. e7ஓட இந்த நைட் மேலே ப்ரெஷர் இருக்குது. நைட்டை எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, குயின் ப்ரொமோட் ஆகிடும். இதனால் கிங் f7ன்னு ப்ளே பண்ணுறாங்க. நைட் இன்டூ f8 குயின், கிங் இன்டூ f8 கிங் d1. இந்த இடத்துல பிளாக் பிளேயர் கேமை ரிசைன் பண்ணுறாரு.
ஏன் இந்த கேமை ரிசைன் பண்ணுறாங்கன்னா, ஒயிட்டு கிட்ட பான் மெஜாரிட்டி 5 பான்ஸ் இருக்கு, ஆனால் பிளாக் கிட்ட 4 பான்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த C3 பான் ரொம்பவே வீக்காக இருக்கு. தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. செஸ் விளாடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.